தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் ஒரே பிரச்சனைக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதுதான் மேகதாது அணை. இந்த மேகதாது அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், இந்த மேகதாது அணை கட்டுறதுனால கர்நாடகாவுக்கு என்ன லாபம், இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்ற பேரவையில மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, ஓகேங்க. இந்த மேகதாது அணைய கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகதாது அணை கட்டுனா இந்த காவேரி நீர் மொத்தமா கர்நாடகா கண்ட்ரோல்ல போயிரும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மேகதாது அணையை கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கர்நாடகா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபினி, கிருஷ்ணராஜசாகர் அந்த அணைகளாம் நிரப்புனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கே தண்ணி தாராங்க. இப்போ இந்த மேகதாது அணைய இவங்க எத்தனை அளவுக்கு கெட்டணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 67.16 டிஎம்சி கொள்ளளவு கெட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு மேகதாது அணைய கெட்டிட்டாங்கன்னா இனி என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி 2 அணை நிரம்பி தான் என்ன பண்றாங்க, நமக்கு தண்ணி தாராங்க. இனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அணையும் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு தண்ணி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா தண்ணி வரவிட அளவு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிரும். இப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை டைம்ல நம்மளுக்கு எப்பவும் போல தண்ணி செழிப்பாக தான் இருக்கும். மற்ற டைம்ல ரொம்பவே வெயில் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசனம் தான் கிடைக்கும். ஒரு கட்டத்துல நமக்கு அது கூட கிடைக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால மொத்தமா தமிழ்நாடு தண்ணில ரொம்பவே பஞ்சம் ஏற்பட அளவுக்கு ஆயிரும். சரியா? இந்த மேகதாது அணை கெட்டுறதுனால. சரி, ஓகே. இந்த மேகதாது அணை கெட்டுறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா பகுதி விவசாயம் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி டெல்டா பகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை இந்தந்த பகுதியை தான் டெல்டா பகுதி விவசாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இந்த பகுதி மொத்தமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்க எதை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நீர் நம்பி தான் இருக்கிறாங்க. அதாவது காவேரி தண்ணி எப்போ திறந்து விடுவாங்களோ அதை பார்த்து தான், அதை சார்ந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா பயிரிடுவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி, அதாவது நெல், சம்பா, கரும்பு, அப்புறம் வாழை, அப்புறம் சோளம் இப்படிங்கிற மாதிரி எக்ஸெட்ரா நிறைய பொருட்கள் என்னதெல்லாம் பயிரிடுவோமோ அது எல்லாமே இவங்க இந்த தண்ணியை நம்பி தான் இவங்க பயிரிடுவாங்க. சரியா? இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது மக்களுக்கு செழிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. இப்படி இருக்க சமயத்துல இந்த மேகதாது அணையை கெட்டிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த காவேரி நீர் தண்ணி ரொம்பவே கம்மியாயிரும். இப்படி இருக்க சமயத்துல இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியே இல்லாம அந்த இடங்கள்லாம் வறண்டு போயிரும். இவங்களால விவசாயம் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படியே ஸ்டாப் பண்றது கூட அதிகமா வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி நமக்கு மெயினா தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே நம்ம விவசாயிகளை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். விவசாயிகள் எல்லாருமே நம்ம தண்ணி இல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அரிசி தட்டுப்பாடு ரொம்பவே ஏற்படும். அப்போ நம்ம அரிசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நமக்கு இங்கே தான் அரிசி கிடைக்கல, இனி நம்ம வெளி இடங்களில் சொல்லி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வாங்குவோம். இப்போ பொதுவாக 1 கிலோ அரிசி நமக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 கிலோ அரிசி 50 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே இருந்து வாங்கும்போது எவ்வளோத்துக்கு வாங்குவோம், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். ஏன்னா நம்ம வெளியே இருந்து வாங்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மள்ட்ட இருந்து அரிசி வாங்குவாங்க, நம்ம அரிசிக்கு ரேட்டை கூட்டி கொடுத்தா எவ்வளவு நாளும் பைசா தந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விற்பாங்க. அதையுமே நம்ம பைசாவும் பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அரிசியை வாங்கி மறுபடியும் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த தண்ணி மேகதாது அணை கெட்டுனா கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனைகள் வரும். விவசாயிகள் எல்லாருமே மொத்தமா விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம விவசாயமே பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு தண்ணியால இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால பொதுமக்கள், விவசாயிகள் எல்லாருமே ரொம்பவே பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த மேகதாது அணை கெட்டுனா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தீமைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். இனி இந்த மேகதாது அணை கெட்டுனா
கர்நாடகாவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது இவங்களுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா என்னத்துக்காக இந்த மேகதாது அணைய கட்டணும் அப்படின்னு பிளான் போட்டாங்கன்னா, பெங்களூர் இருக்குல்ல, பெங்களூர்ல நெறைய பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? பெங்களூர ரொம்பவே டெவலப் பண்ணணும். அதுக்காக அங்க இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து நீர் வந்து கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு ரொம்ப ஏற்பட்டுட்டு இருக்குது. அதனால இப்படி ஒரு மேகதாது அணைய கட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் செழிப்பாயிரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அங்க வந்து இருப்பாங்க. இன்னும் டெவலப் ஆயிரும். அதனால இந்த அணைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல ஒரு மேப் தெரியும். அத பாருங்க. கர்நாடகா எங்க இருக்குது? பெங்களூர் எங்க இருக்குது? நம்ம காவேரி அணை எங்க இருக்கு? எப்படி தண்ணி வருது கூட அதுல வந்து மெயினா அதுல இருக்கு. சரியா? அவங்க எதுல அணைய கட்ட போறாங்க அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாடு பார்டரும், கர்நாடகா பார்டரும் இருக்குல்ல, அதுல இருந்து உள்ள தள்ளி ஒரு 4 கிலோமீட்டர் சரியா? உள்ள சரியா? எங்க? கர்நாடகாக்குள்ள தான் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மேகதாது டேம வந்து கெட்ட போறாங்க. சரியா? அதுலருந்து கெட்டி தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்புக்குறி காட்டுது பாருங்க. அந்த வழியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆற்றுப்படுகை வந்து இது பண்ணி, அந்த ஆற்று வழியா வந்து பெங்களூருக்கு தண்ணி வந்து குடுக்க போறாங்க. அதுதான் அவங்களுடைய பிளான். சரியா? அதாவது பெங்களூர வந்து ரொம்பவே டெவலப் பண்றதுக்காக தான் இந்த மேகதாது அணைய கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான். இதனால நமக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி 2, 3 டேம நிரப்பிட்டு தான் நம்ம காவேரி நீர் நமக்கே தண்ணி தாராங்க. இப்படி இந்த டேம கட்டிட்டாங்கன்னா, இன்னும் நமக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி இன்னொன்னு என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் உற்பத்தி சரியா? அதாவது இந்த அணைய கெட்டிக்கிட்டு எங்களுக்கு வந்து சுமார் 400 மெகாவாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி பண்ணதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, சொல்லியிருக்காங்க. அப்போ இதனால நாங்க தண்ணி இந்த அணைய கட்டுறதுனால எங்களுக்கு வந்து தண்ணியும் கிடைக்கும், மின்சார உற்பத்தியும் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க. அதனால தான் இந்த மேகதாது பிளான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. மேகதாது பிரச்சனை எத்தன ஆண்டு வருஷமா போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் நீர் பிரச்சனை ரொம்பவே நடந்துட்டு இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 130க்கு மேல 130 வருஷத்துக்கு மேல தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்ளோ தண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஆனா கர்நாடகா என்ன பண்ணும் ஒரு சில டைம்லலாம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் குறைவா தான் தண்ணி தருவாங்க. அப்போ தமிழ்நாட்டு தரப்புலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கு தொடருவாங்க. எங்களுக்கு தண்ணி பத்தாது. எங்களுக்கு வந்து கம்மியா தாராங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடருவாங்க. உடனே அதுக்கு பிறகு கர்நாடகா என்ன பண்ணும், மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தருவாங்க. இந்த மாதிரி நீண்ட நாளாவே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு மேல. ஆனா இந்த அணை கட்டுறது எப்போ வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 டூ 15 வருஷம் ஆண்டுகளாட்டு இந்த மேகதாது அணை கட்டுறது குறித்து வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது. மேகதாது அணை கட்டுறதுனால நமக்கு பெங்களூர் டெவலப் ஆகும், மின் உற்பத்தி எடுக்கலாம், நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. சரியா? அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்கன்னா, அப்பதுல இருந்து இந்த மேகதாது அணை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்றாங்க. அதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்றாங்க. எங்கள மேகதாது அணைய கட்ட விடுங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடர்றாங்க. இத அறிஞ்சு தமிழ்நாட்டு தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது அணைய கட்டக்கூடாது. இத கெட்டுனா தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வராது. ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க தண்ணி கம்மியா தான் தாராங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மேகதாது அணைய கட்டிட்டாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி ரொம்பவே குறையும். இதனால ரொம்ப பொதுமக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 10 டூ 15 வருஷமாட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 2 தரப்புல இருந்து வாக்குவாதம் போயிட்டு தான் இருக்குது. இவங்க கர்நாடகா சொல்றாங்க, எங்களுக்கு மேகதாது அணை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி இந்த பிரச்சனை நீண்ட நாளாவே தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் இந்த மேகதாது அணை கட்டணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இந்த மேகதாது அணைய கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.